கொரியன் கிளாஸ் ஸ்கின்னை எப்படி நம்ம வீட்டிலையே நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான். இதுக்கு ரொம்ப ஈஸியானது என்னென்னா ரைஸ் வாட்டர். ரைஸ் வாட்டரில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், பிரைட்டாக இருக்கணும் ஸ்கின் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக் வேணும்னா அந்த சாதத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஸோ அது ஃபுல்லாக அது முங்குற அளவு சாதத்தில் தண்ணி ஊற்றி, ஸோ இதில் நம்ம எடுத்துருக்கிறது இந்த சாதம் கொதிக்கும் போது வடிக்கிற கஞ்சி. ஸோ இது மூணுமே ரைஸ் வாட்டர் தான். எதில் கொஞ்சம் நிறைய பாயில் ஆகிருக்கோ அது ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சதில் அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்காது. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எல்லாருக்கும் விருப்பமான ஒரு டாபிக். அது என்னன்னா கொரியன் கிளாஸ் ஸ்கின்னை எப்படி நம்ம வீட்டிலையே நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான். இதுக்கு ரொம்ப ஈஸியானது என்னென்னா ரைஸ் வாட்டர். ரைஸ் வாட்டரில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் அந்த ரைஸ் வாட்டரை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய நம்ம சாதம் வடிக்கும் போது கஞ்சி அப்படியே கொட்டிடுறோம். அது உள்ளே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது, ஆனால் வெளியில் போடும்போது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். இது எப்படி செய்யணும், நிறைய டவுட்ஸ். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு தடவை செஞ்சுருக்கும்பொழுது நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இது ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா, வெளியில் வைக்கலாமா, ஹாட்டாக இருக்கலாமா, எப்படி இருக்கணும் அப்படின்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம அதை 3 ஸ்டெப்ஸாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அந்த ரைஸை எடுத்து வாஷ் பண்ணிக்கணும் நல்லா. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் இப்போ நான் எடுத்துருக்கிறது பாயில்டு ரைஸ். பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது புழுங்கல் அரிசி. ஸோ எவ்வளோ வேணுமோ ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது இந்த மாதிரி 2 கையால் 2 பொடி போடுறது. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை ரின்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். எப்படி நம்ம சாதம் வடிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே நல்லா தண்ணி ஊற்றுறோம், அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை நம்ம ரின்ஸ் ஆஃப் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துடலாம். ஸோ செகண்ட் டைம் அதே அரிசியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்ல கையால் இந்த மாதிரி கொஞ்சம் ரின்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். ஸோ இதை நம்ம இந்த மேலாக உள்ள தண்ணி தான் இங்கே நான் ஊற வச்சுருக்கிறது. ஸோ இது கொஞ்சம் நேரமாக ஊறிட்டுருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இருக்கும். 1/2 hour ஊறின இந்த தண்ணி இதை எடுத்து நம்ம இதில் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப். இதுவும் ரைஸ் வாட்டர் தான். ஏன்னா இது ஃபாஸ்ட்டாக செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை மறந்துட்டோம், திடீர்னு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், பிரைட்டாக இருக்கணும் ஸ்கின் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணக்கூடிய அரிசி பச்சரிசி, புழுங்கல் அரிசியாக இருக்கலாம். ஓகே. ஸோ வேறு ப்ரௌன் ரைஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், ஒயிட் ரைஸே நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம நைட்டில் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கும், நிறைய சாதம் இருக்கும், அதை நம்ம யூஸ்வலி அதை வேஸ்ட் பண்ணிடுவோம், இல்லைன்னா சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக் வேணும்னா அந்த சாதத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஸோ அது ஃபுல்லாக அது முங்குற அளவு சாதத்தில் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் இருக்கிற ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் அவ்வளோ நிறையா இருக்குது. அது நம்ம உள்ளே சாப்பிடும்போது நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய வயத்துக்கு அது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா எல்லாம் நல்ல பாக்டீரியா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெடுதலான பாக்டீரியாவை எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்ச இந்த சாதம் இதை அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம். அதில் வேணால் நீங்கள் கொஞ்சம் உப்பு மோரெல்லாம் கலந்து குடிக்கலாம். ஆனால் ஃபேஸில் போடும்போது சால்ட் எதுவுமே போட வேண்டாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம், நைட்டில் ஊற வச்சு அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இது பார்க்கும்போதே கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், லைட்டாக ஒரு மில்கி கலரில் இருக்கும். இதை நம்ம வடிகட்டி எடுத்து இதில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டோனராக யூஸ் பண்ணலாம், கிளென்சராக கூட யூஸ் பண்ணலாம், பல விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ரெண்டாவது மெத்தட். ஸோ அன்னன்னைக்கு நம்ம வீட்டில் சாதம் மீதி இருக்கும்போது கண்டிப்பாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து
நீங்கள் அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். பல விதமாக அதை யூஸ் பண்ணலாம் எப்படின்றத நான் சொல்கிறேன். 3வது மெத்தட் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இது வந்து சாதம் நம்ம வடிக்கிறோம்ல டெய்லி, அதை வடிக்கும்போது அதுலேருந்து எடுக்கக்கூடிய கஞ்சி. ஸோ அதை தான் இப்போ நான் செய்கிறேன். இப்போ நல்லா ஹாட்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து ஸோ இது ஒரு விதமாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். சாதம் இதில் இருக்குது. ஸோ இதில் நம்ம எடுத்துருக்கிறது இந்த சாதம் கொதிக்கும் போது வடிக்கிற கஞ்சி. ஸோ 3 விதமாக இப்போ நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சும்மா அப்படியே அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுறது. இன்னொன்று நைட்டு மீதம் இருக்கிற அந்த ரைஸில் தண்ணி ஊற்றி வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து நம்ம சாதம் வடிக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிக்கிறது. ஸோ இது 3மே ரைஸ் வாட்டர் தான். எதில் வந்து கொஞ்சம் நிறைய பாயில் ஆகிருக்கோ அது வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சதில் அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்காது. இப்போ இந்த தண்ணி எடுத்து இதில் 2 விதமாக எப்படி அதை யூஸ் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ரைஸ் வாட்டர் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தேன் கலந்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தேன். ஸோ இப்போ நான் வந்து அரிசி தண்ணியில் கொஞ்சமாக நான் தேன் கலந்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தேன் கலந்துருக்கேன். இதை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் அவ்வளோ ஒரு நல்ல கிளென்சர், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். வேண்டாத செல்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல கிளென்சராக ஒரு நாளைக்கு ஒரு டைம் இதை யூஸ் பண்ணலாம். காலையிலையோ இல்லை நைட்லேயோ இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். 2வது படியாக என்ன செய்யலாம் அப்படின்னா, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரைஸ் வாட்டர் நான் எடுத்துருக்கேன். இதில் மிக்ஸ் பண்ண போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் நம்ம வீட்டிலே இருக்கும், இல்லைன்னா கடையிலையும் வாங்கலாம். ப்ளஸ் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஜஸ்ட் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில். இதை நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசிங் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை குளிக்க போகிறதுக்கு முன்னால் இது ஃபுல் ஃபேஸ் நெக் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் மாதிரி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் டைட்டாக இருக்கும். ஏன்னா வாய்க்கிட்டலாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நல்ல பேக் மாதிரி ஒரு வெயிட் ஃபார் 5 to 10 மினிட்ஸ் வரையில் நீங்கள் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்களேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பிரைட்டாக இருக்கும். கொரியன் கிளாஸ் ஸ்கின்னை அச்சீவ் பண்ண மாதிரி ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அப்பப்போ செய்கிறது ரொம்ப நல்லது. டைம் இல்லாதவங்க ஒரு 3-4 டேஸ் இந்த ரைஸ் வாட்டரை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம். பட் டைம் இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சால்ட் எல்லாம் எதுவுமே போட்டுறாதீங்க. இதில் சால்ட் போட்டால் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. அதனால் ப்ளெயினாக அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.